பெண்களின் உயர்ந்த ஸ்தானம் தெய்வத்தின் குரல் இரண்டாம் பகுதி. ஸ்திரீகளுக்கு தாமாக யக்னம் பண்ண அதிகாரம் இல்லை என்பதை மட்டும் பார்த்து ஆக்ஷேபனை பண்ணுகிறவர்கள் பத்தினி இல்லாத புருஷனுக்கு யக்ஞம் செய்கிற அதிகாரம் இல்லை என்கிற விஷயத்தை கவனித்தால் இந்து சாஸ்திரம் பெண்களை மட்டம் தட்டுகிறது என்று சொல்ல மாட்டார்கள். பத்தினி உள்ளவன்தான் யக்னம் செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட யக்ஞ கர்மானுஷ்டானத்தை இவன் லோக சேமத்துக்காகவும் தன் சித்த சுத்திக்காகவும் ஆரம்பிக்க வேண்டுமென்றேதான் பிரம்மச்சாரிய ஆசிரமம் முடிந்து சமாவர்த்தனம் ஆன பின் விவாகம் என்கிற சம்ஸ்காரத்தை வைத்திருக்கிறது. நான் இதை ராமர் சீதையின் உருவத்தை தங்கத்தில் பண்ணி யாகம் பண்ணினதாக நம்ம ராமாயணத்தில் படிக்கிறோம். அதுதான் அந்த படத்தில் காமிச்சிருக்கிறேன். நான் சாஸ்திரம் அந்த மாதிரி சொல்லியிருக்கிறது அப்படின்றத தெரிந்து கொள்ள வேண்டும். யாகம் பண்ணுறவங்க பத்தினி இருக்கணும் அப்படின்றதுக்காக அவர் தங்கத்தில் சீத்தையை வச்சு பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு விஷயத்தை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக. விவாகத்துக்கு சக தர்மினி சாரிணி சம்பிரோயோகம் என்று பெயர். அதாவது தன்னோடு கூட தர்மத்தை நடத்தி காட்டுகிறவளோடு பெறுகிற உத்தமமான சேர்க்கை என்று அர்த்தம். அதாவது இந்திரிய சுகம் இதில் முக்கிய விஷயம் அல்ல. லோகத்தில் தர்மங்களை அனுஷ்டிப்பதுதான் லட்சியம். அதை தனியாக அனுஷ்டிக்க சொல்லவில்லை. அதற்கு துணையாக ஒரு ஸ்திரீ சேர்த்து கொள்ளும்படி சாஸ்திரம் சொல்கிறது. தர்ம பத்தினி சக தர்மசாரிணி என்பதாக பொண்டாட்டியை தர்மத்தோடு சம்பந்தப்படுத்தித்தான் சொல்லியிருக்கிறதே தவிர காமத்தோடு அல்ல. இதிலிருந்து சாஸ்திரங்களில் ஸ்திரீகளுக்கு கொடுத்துள்ள உயர்ந்த மதிப்பை புரிந்து கொள்ளலாம். பிரம்மச்சாரி தான் மட்டில் தன் ஆசிரம தர்மத்தை பண்ணுகிறார். சந்நியாசியும் அப்படியே. இல்லறம் நடத்துகிற கிரகஸ்தரம மட்டும் தனியாக இல்லாமல் பத்தினியுடன் சேர்ந்தே தன் தர்மத்தை கர்மங்களை பண்ண வேண்டும் என்று சாஸ்திரம் வைத்திருக்கிறது. புருஷன் மனைவி இருவரும் இது பொது சொத்து. பத்தினி இருக்கிற கிரகஸ்தனுக்கு மட்டுமே யாக யக்ஞாதிகள் சாஸ்திரத்தில் வைத்திருக்கிறதே தவிர பிரம்மச்சாரிக்கும் சந்நியாசிக்கும் இவை இல்லை. இந்திரிய சௌக்கியத்துக்காக மட்டுமே பத்தினி என்றால், பத்தினி இல்லாவிட்டால் ஒருவன் யக்ஞம் பண்ணக்கூடாது என்று வைத்திருக்குமா? அவள் பக்கத்தில் நின்றால்தான் இவன் யக்ஞம் பண்ணலாம். கர்த்தாவாக அவளே நேராக யக்ஞம் பண்ண ரைட் இல்லை என்பதை மட்டும் கவனிக்கும் பெண் விடுதலையாளர்கள் அவள் இல்லாவிட்டால் இவனுக்கும் ரைட் போய்விடுகிறது என்பதையும் கவனிக்க வேண்டும். வேதத்திலேயே இப்படி விதித்திருக்கிறது. பத்னி வதஸ்ய அக்னிஹோத்திரம் பவதி. ஒரு பெரியவர் தன் யார் அப்படின்னா மன்னார்குடி பெரியவாள் எனப்படுகிற பிரம்மஸ்ரீ ராஜு சாஸ்திரிகள் தான். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பாருங்க. தன் பத்தினி செத்து போன போது என் யக்ஞ கர்மானுஷ்டங்களை எல்லாம் கொண்டு போய் விட்டாளே என்று அழுதாரா. தர்மத்துக்காகவும் கர்மத்துக்காகவும் கை கொடுப்பவளாக அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த ஸ்தானம் நம்முடைய சாஸ்திரங்களில் ஸ்திரீகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது.